சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு குடியிருப்பு கட்டிடங்களை சுற்றி கழிவுநீர் குப்பைகளை சுத்தம் செய்யாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகள் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த இடம் ஊராட்சியில் இருப்பதால் சென்னை மாநகராட்சி இங்கு வரும் குப்பைகளை சரிவர எடுப்பதில்லை என கூறப்படுகிறது. இதனால் இப்பகுதி முழுவதும் குப்பைகள் கழிவுநீர் தேக்கம் இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் கழிவு நீரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீரே பார்த்தீங்கன்னா குப்பையும் தண்ணியும் தான் இருக்குது. சரிங்களா, 106, 103, 109, 111 பக்கத்தில் இந்த பார்க் வேறு. சரிங்க, அந்த பார்க்குள்ளேயும் குப்பை, பக்கத்தில் அந்த சைடில் தண்ணியெல்லாம் வருது. அந்த ட்ரைனேஜ் தண்ணி ஒரு பக்கம், நிறைய குப்பைங்க தான். சரி, அது மாத்திரம் இல்லாமல் மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாடு தின்னுட்டு வழிகளெல்லாம் ஒரே இதுவாக இருக்குது. இதை வந்து கார்பரேஷன் தயவு செய்து அவங்க வந்து இதை கொஞ்சம் க்யூர் பண்ணி தரணும் எங்களுக்கு. இங்கே வந்து குப்பையை வந்து சேர்த்து விட்டு பெருக்கிறவங்க சேர்த்து விட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை அள்ள சொன்னால் அள்ளவே மாட்டுறாங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பை. இங்கே இந்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையாவே இருக்குது. கொசுலேருந்து எல்லாமே பிடிச்சி கடிக்குது. நாங்கள் அதை தூங்கவும் முடியல. நாங்கள் கீழே வீடு, சரிங்களா, கீழே வீடுனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்களால் தூங்கக்கூட முடியல. இந்த குப்பை ஸ்மெல்லும் இந்த குப்பை இதெல்லாம் எங்களால் எதுவும் பண்ணவும் முடியல. நாங்கள் அப்பப்போ கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் இதோ அனுப்புகிறோன்றாங்க. ஆனால் இந்த பக்கம் ஆள் போடல, குப்பைக்காரங்க கிட்ட கேட்டால் நாங்கள் ஆள் போடல, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்களாம் அள்ளி போட முடியுமா அந்த குப்பைங்களை?